இதில் இப்போ ஒரு ஒரு பற்று இருக்கும்ல, ஒரு ஒரு பிரியம், ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்கும்ல. பட்டு இதுக்கு முன்னாடி இது போன 2019 லயன் கிங்க்கு டீமோனுக்கு யார் பேசுனாங்கன்னு தெரியல. நான் தான் பேசினேன். அதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்கன்னு தெரியல. மற்ற இந்த படத்தில் 2019 பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன், உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன். அது நிறையா பேர் பாராட்டினாங்க. இந்த எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், வந்து என்கிட்ட 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசினோம். இல்லை எக்ஸ்ட்ரானரியாக பேசிட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பாராட்டினாங்க. நிறையா பேர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது. நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும், என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும், இந்த டீமோனை இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அவ்வளோதான். பட்டு இதில் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டோக்கால் இருக்குது. இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல. கிடையாது, முடியாது, நடக்காது, விளங்காது, சரியாக வராது, போகாது, அடைய முடியாது, கடவுள் பார்த்துக்கிடுவார், சனியனே, மூதேவி, எடுபட்ட வேலை, இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது. எனர்ஜியாக இருக்கும். ஜெயிக்க போகிற வரப்போகுது, இருட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம், முயற்சி பண்ணு, உன்னால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும். இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும், யாரை கடவுள் பிடிக்காது, கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும், யார் துரோகம் பண்ணுவோம், துரோகம் பண்ணுறவனுக்கு என்ன நடக்கும், யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு, யார் பகையாளி, யார் உயிரை கொடுக்குறவன், எவன் ஹெல்ப் பண்ணுறவன், எவன் ஸ்பை, இப்படி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது, அதோட கிளைக்கதைகள் சேர்ந்தது மகாபாரதம். இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும். ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும், இட்ஸ் அ லுக் லைக் அ டெசர்ட், யூஆர் ஃபைட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில். ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும். ஏண்டா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கடா இவ்வளோ மல்லு கட்டி சாகுறீங்க அப்படின்னோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை சவுத்தில் இருக்கவங்க நிறையா பேர் பார்த்தாங்க. எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, இது கிஃப்ட்டு. இது என்னை விட அழகாக இன்னும் ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டா தான் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல. எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது. இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவான்ப்பா அப்படி 4 பேர் பேசினா போதும். பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும். ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை. ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும், என் குரல் நல்லா இருக்கணும், அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும். இதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும். அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா எங்கேயும் போவேன்னு வீட்டு அடுத்த கணக்கு பேசுவாப்பில் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது டீமோ.